பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். சம்மன் அனுப்பிய லஞ்ச ஒழிப்பு போலீஸ் ஆஜராகாத திமுக மாஜி அமைச்சர். திமுக ஆட்சியில் பொதுப்பணிகள், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக இருந்தவர் வேலு. இப்போது திருவண்ணாமலை தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார். இவர் அமைச்சராக இருந்தபோது கரூரில் சாலையே போடாத சங்கரநாத் என்ற நிறுவனத்திற்கு 3 கோடி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வேலு, நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் 9 பேர் மற்றும் சங்கரநாத் நிறுவனத்தின் நிர்வாகி சங்கர் ஆனந்த் என 11 பேர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். சென்ற 26ஆம் தேதி வேலுவின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் உட்பட 40 இடங்களில் சோதனை நடந்தது. 40 லட்சம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு இன்று ஆஜராக வேலுவுக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். வேலு இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அவருக்கு உடல்நிலை சரியில்லை. திங்கட்கிழமை அல்லது வேறொரு நாளில் ஆஜராக அவரது வக்கீல் தரப்பில் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீஸ் ஸ்டேஷனில் புகுந்து எஸ்ஐ மீது தாக்குதல், திமுக பிரமுகர் அடாவடி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாத்தம்பத்தி மணிமுத்தாறு பகுதியில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக கல்லல் காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. நேற்று முன்தினம் இரவு கல்லல் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சோதனை செய்தனர். அப்போது ஒரு சரக்கு வாகனத்தில் மணல் அள்ளி கொண்டிருந்த கும்பல் போலீசாரை கண்டதும் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடியது. இதையடுத்து அந்த சரக்கு வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்து கல்லல் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். விசாரணையில் அந்த வாகனம் கல்லுப்பட்டியைச் சேர்ந்த திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் அடைக்கலராஜுக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் இரவு மது போதையில் கல்லல் காவல் நிலையத்துக்கு சென்ற அடைக்கலராஜ் அங்கிருந்த சப் இன்ஸ்பெக்டர் துரைசிங்கத்திடம் பறிமுதல் செய்த வாகனத்தை தரும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் வாகனத்தை திருப்பி தர முடியாது என சப் இன்ஸ்பெக்டர் தெரிவித்துள்ளார். ஆத்திரமடைந்த அடைக்கலராஜ் காவல் நிலையத்திலேயே சப் இன்ஸ்பெக்டர் துரைசிங்கத்தை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் சப் இன்ஸ்பெக்டர் துரைசிங்கத்தின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து சப் இன்ஸ்பெக்டர் துரைசிங்கம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் திமுக பிரமுகர் அடைக்கலராஜை கைது செய்தனர். அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தாவேகாவுக்கு தாவும் திமுக கவுன்சிலர்கள் மீண்டும் சீட்டு கேட்டு ரகசிய பேச்சு. சென்னை மாநகராட்சியில் 151 திமுக கவுன்சிலர்கள் உள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவுக்கு 15 கவுன்சிலர்கள் இருந்தனர். அக்கட்சியின் உட்கட்சி பிரச்சினையால் தற்பொழுது வரை 5 கவுன்சிலர்கள் தாவேகாவில் இணைந்துள்ளனர். அதேபோல் திமுகவைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்களும் தாவேகாவில் இணைய பேச்சு நடத்தி வரும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தாவேகாவில் வாய்ப்பு கேட்டு பேச்சு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து திமுக கவுன்சிலர்கள் சிலர் கூறியதாவது: சென்னை மாநகராட்சியில் திமுக பக்கமிருந்த மக்கள் செல்வாக்கு தாவேகா பக்கம் சென்றுவிட்டது. இதனால் ஏற்கனவே இருக்கும் கவுன்சிலர்கள் மீண்டும் திமுகவில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகத்தில் உள்ளனர். அவர்கள் தாவேகாவில் இணைய பேச்சு நடத்தி வருகின்றனர். அதன்படி தாவேகாவில் இணைந்த பின் வரும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். தாவேகா தரப்பிலும் கட்சி மேலிடத்தில் ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே தாவேகாவில் இணைந்த கவுன்சிலர்களுக்கு தாவேகா சார்பில் போட்டியிடலாம் என அக்கட்சி உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனால் நமக்கும் தாவேகாவில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என கவுன்சிலர்கள் பலர் தாவேகாவில் இணைய காத்திருக்கின்றனர் என்று அவர்கள் கூறினர். மதுபோதையில் ஆபீஸில் மட்டையான VAO, கையெழுத்து வாங்க முடியாமல் கலங்கி நின்ற குடும்பம். திருச்சி துறையூர் பாலகிருஷ்ணப்பட்டி கிழக்கு VAO சின்னத்தம்பி. அவரது பகுதிக்குட்பட்ட பி மேட்டூரைச் சேர்ந்த மேரி என்பவர் வயது மூப்பு காரணமாக இறந்தார். மேரியின் பேரன் சதீஷ் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தார். மேரியின் இறுதிச் சடங்கில் சதீஷை பங்கேற்க வைக்க அவரது குடும்பத்தினர் உரிய ஆவணங்களுடன் VAOவை சந்திக்க சென்றனர். அப்போது VAO சின்னத்தம்பி ஃபுல் போதையில் இருந்ததால் கையெழுத்து வாங்க முடியவில்லை. இதனால் சதீஷ் தனது பாட்டியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க முடியாமல் போனது. வேலை நேரத்தில் VAO சின்னத்தம்பி ஆபீஸில் மது போதையில் இருக்கும் சம்பவம் அடிக்கடி நடப்பதாக கிராம மக்கள் குமுறுகின்றனர். சின்னத்தம்பி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. நீங்க ஒரு பெரிய அதிகாரி, நீங்க வந்து இப்படி படுத்து கிடக்கலாமா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட வந்து கையில் வாங்கி வந்து நம்மள அப்லோட் பண்ண வந்து நம்மள பார்க்க வந்துட்டு அவரு யாருன்னு தெரிஞ்சுட்டு ஓடுறாப்ல. சட்டலாம் அப்லோட் எல்லாம் பண்ண வந்து நம்ம இதெல்லாம் வந்து பேசுறது பாக்குறது எப்படின்னா அது சட்டை கழட்ட போட்டு என்ன இவருக்கு ஃபோன் பண்ணுங்க.
ஏய் தலைவர் மேட்டு தலைவர் போகணும். ஏய் விட்றா இல்லை விஜய் வர சொன்னா விஜய் தான் சரி போட்டு லைவ் பண்ணணும் சட்டை பண்ணணும் நான் ஒன்றும் சரியில்லை சும்மா தானே வச்சுக்கேன் என்ன நம்ம சட்டையை பண்ணணும் என்ன சட்டை போட்டால் வீட்டில் போய் போட தானே ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸர் என்ன முதல்ல சட்டை இருக்கணும் முதல்ல சட்டை பண்ணணும் ஓட்டு எடுக்காதீங்க. யாரும் திரும்ப முதல்ல யாரும் திரும்ப முதல்ல யாரும் திரும்ப முதல்ல சட்டை போட முதல்ல போ சட்டை போட முதல்ல போ இதான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் முதல்ல யாரும் திரும்ப போய் கேஸ் கொடுப்போ அவள் வெளியே போக முடியல ராமனை விட்டு வெளியே போக முடியல வெளியே வரானு வெளியே விட முடியல இதான் ஒரு கவுண்டர் ஆஃபீஸர் முடியல முதல்ல உங்கள் பேர் என்ன ரெக்கார்டை காட்டும் முதல்ல ரெக்கார்டை காட்டு ஏம்போட முன்னாடி காணாம எங்கே இருக்குது முன்னாடி எது இருக்குமே அது எங்கே கார்டு உபயோக கார்டு இருக்குமே அது எங்கே மேட்டூர் இதில் இருக்கேன். என்னை வந்து கையெழுத்து வாங்க போன ஒரு பையனை அனுப்பிச்சி விட்டேன். அந்த ஆள் கையெழுத்து போட்டு கொடுக்குறேங்க. குடிப்போதையில் இருந்தார், கொடுக்கல. நான் எங்கள் பையனை பேரனை கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்து இறுதி சடங்குக்காக மொட்டை அடிக்கிறதுக்காக வர சொல்லி போனோம். அவங்க கையெழுத்து கொடுக்காதனால விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஈவோ மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இக்கட்டான சூழ்நிலை ரஷ்யாவுக்கு இந்தியா பேருதவி. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே 4 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடக்கிறது. உக்ரைன் சமீபத்தில் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. உலகிற்கே பெட்ரோல் தயாரிப்புக்கான கச்சா எண்ணெயை வழங்கி வந்த ரஷ்யாவில் கடுமையான பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை அதிகரிப்பு, பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசை, ரேஷன் அடிப்படையில் பெட்ரோல் விநியோகம் என ரஷ்ய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுவாகவே ரஷ்யாவில் கோடை காலத்தில் பெட்ரோல் தேவை மிக அதிகமாக இருக்கும். அங்கு நாளொன்றுக்கு குறைந்தது 1,10,000 டன் பெட்ரோல் தேவைப்படும். இந்த திடீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க எரிபொருளை இறக்குமதி செய்வது குறித்து பிற நாடுகளுடன் ரஷ்யா பேச்சு நடத்தி வருவதாக அதிபரின் கிரெம்லின் மாளிகை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டது. அதன்படி இந்தியாவில் இருந்து கடல் வழியாக பெட்ரோல் இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது. இப்போது நம் நாட்டில் இருந்து 60,000 டன் பெட்ரோல் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தலா 30,000 டன் திறன் கொண்ட 2 பெரிய சரக்கு கப்பல்கள் ஏற்கனவே நம் நாட்டில் இருந்து புறப்பட்டு விட்டதாக தெரிகிறது. எந்த சுத்திகரிப்பு நிறுவனம் இந்த பெட்ரோலை வழங்குகிறது என்ற விவரங்கள் இன்னும் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவுக்கு நம் நாடு பெட்ரோல் ஏற்றுமதி செய்யும் அதே வேளையில் ரஷ்ய கச்சா எண்ணெய் வருகை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் நம் நாட்டின் ஒட்டுமொத்த இறக்குமதியில் ரஷ்ய எண்ணெய் பங்கு 50% உள்ளது. சர்வதேச விமான டிக்கெட் கட்டணம் குறைகிறது, பயணிகள் ஹாப்பி. பிப்ரவரி 28 துவங்கிய அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயர்ந்தது. செலவுகளை ஈடுகட்ட விமான நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தின. 2-3 மடங்கு கட்டணம் உயர்ந்து பயணிகளுக்கு சோகத்தை தந்தது. இப்போது அமெரிக்கா ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு கச்சா எண்ணெய் விநியோகம் சீராக நடைபெற்று வருகிறது. சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெயின் விலையும் சரிந்தது. இதையொட்டி எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை குறைக்க விமான நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. சர்வதேச விமான டிக்கெட்டுகளின் விலை குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஜூலை 1 முதல் ஏர் இந்தியா நிறுவனம் கூடுதல் கட்டணத்தை குறைத்துள்ளது. ஐரோப்பா மற்றும் பிரிட்டன் வழித்தடங்களுக்கான சர்வதேச எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை 38%, ஆஸ்திரேலியா மற்றும் வட அமெரிக்கா வழித்தடங்களுக்கு 28.5% குறைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா செல்லும் பயணிகளுக்கு 19,520 இருந்த எரிபொருள் கட்டணம் 11,900 குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆஸ்திரேலியா மற்றும் வட அமெரிக்கா வழித்தடங்களுக்கு 26,664 வசூலிக்கப்பட்ட நிலையில் 10,045 குறைக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ஓமன் நாட்டின் சலாலா மற்றும் குவைத் விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் மேற்காசியாவில் அனைத்து இடங்களுக்கும் விமான சேவைகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. ரூபாய் 44,620 கோடி அபராதம் செலுத்தும் கூகுள்.
ஆண்ட்ராய்டு போன்களில் கூகுள் சேவை செயலிகள் தயாரிப்பிலேயே இடம்பெறும் வகையில் மொபைல் தயாரிப்பு நிறுவனங்களுடன் கூகுள் ஒப்பந்தம் செய்ததாக ஐரோப்பிய கமிஷன் குற்றம் சாட்டி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 2018 கூகுளுக்கு 47,230 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பின் 2022 அபராதம் 44,620 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பபெட் ஐரோப்பிய உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. இந்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் 44,620 கோடி ரூபாய் அபராதத்தை கூகுள் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கூகுள் தரப்பில் கூறுகையில், ஆண்ட்ராய்டு தளத்தை இலவசமாகவும் பல சாதனங்களில் இயங்கக்கூடிய அமைப்பாகவும் வைத்திருக்க நிறுவனம் செய்த முதலீடுகள் இந்த தீர்ப்பில் சரியாக பார்க்கப்படவில்லை. 2018 ஆண்டு ஐரோப்பிய கமிஷன் முடிவுக்கு பின் ஒப்பந்தங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டான்ஸ்டியா சார்பில் சர்வதேச சிறு குறு நடுத்தர தொழில்கள் தினம் சென்னையில் சில தினங்களுக்கு முன் கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர் மதன் ராஜா பேசியதாவது, தமிழகத்தில் சிறு குறுந்தொழில்கள் வேலைவாய்ப்பிலும் ஏற்றுமதியிலும் அதிக பங்களிப்பை வழங்குகின்றன. இந்நிறுவனங்களின் தேவைகளை கேட்டறிந்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார் என்றார். டான்ஸ்டியா தலைவர் வாசுதேவன் கூறுகையில், முதல்வர் விஜயை சந்தித்து கோரிக்கைகளை தெரிவித்த போது ஒவ்வொரு கோரிக்கையையும் குறிப்பெடுத்துக் கொண்டார். இது சிறு குறுந்தொழில்கள் மத்தியில் நேர்மறையான தொடக்கத்தை கொடுத்துள்ளது என்றார்.